சிந்தனைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான ஒரு காலை வணக்கம். நாள்தோறும் புது புது கருத்துக்களையும் புது புது சிந்தனைகளையும் உங்களுக்கு தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் காணக்கூடிய ஒரு காணொளி, அதாவது மூன்றாம் பிறை, அதாவது அமாவாசையிலிருந்து 3வது நாள் தோன்றுகின்ற ஒரு பிறை. இந்த பிறை நமது முன்னோர்கள் காலமாக இந்த 3ஆம் பிறையை வணங்கியிருக்கிறார்கள் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த 3ஆம் பிறை வணங்குவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது இந்த காணொளி வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இஸ்லாமியர்கள் இந்த 3ஆம் பிறையை தங்களுடைய மாதத்தின் தொடக்கமாக கருதுகிறார்கள். இஸ்லாமியர்கள் தங்களுடைய மாதத்தின் தொடக்கமாக இந்த 3ஆம் பிறையை வணங்குகிறார்கள். இஸ்லாமிய புனித நூலான குரானில் கூட 3 பிறையை தொழுதிடுவோம் என்று ஒரு பாடலே உள்ளது. அதே போல 3ஆம் பிறை ஆகப்பட்டது இன்று மாலை 6:15 6:45 மணிக்குள்ளாக இந்த 3ஆம் பிறை வானிலே உதிக்கும். இந்த 3ஆம் பிறையை பார்த்துவிட்டு ஒரு சில வயதானவர்கள் தங்களது கண்களை மூடிக்கொள்வார்கள். கண்களை திறக்கும் போது தங்களுடைய சட்டை பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தை கைகளிலே ஒற்றி மறுபடியும் அந்த பணத்தை தங்களுடைய பையிலே வைத்து விடுவார்கள். அந்த பணம் மறுபடியும் அடுத்த மாதம் 3ஆம் பிறை தோன்றும் வரைக்கும் இருந்தால் அவர்கள் வீட்டிலும் அவர்கள் வாழ்விலும் செல்வ வளம் பெருகும் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் காலங்காலமான ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளிலே நிறை நிற நீரவர் கேண்மை பிறைமதி பின் பேதையர் நட்பு என்று அழகாக சொல்கிறார். வள்ளுவர் கூட தனது குறளிலே நிறை நிற நீரவர் கேண்மை பிறைமதி பின் பேதையர் நட்பு என்று அழகாக சொல்கிறார். அதற்கு என்னவென்றால், அதாவது நல்லவர்களுடன் நட்பாகப்பட்டது பிறைமதியைப் போல வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த குறளினுடைய ஒரு அர்த்தம். நாமும் இன்று தெரிகின்ற இந்த 3ஆம் பிறையை வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.